ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போ நாம் பீட்ரூட்டை எப்படி நாம் ரொம்ப குயிக்காக பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு பீட்ரூட்டையும் கட் பண்ணி ரெண்டாக அதை கட் பண்ணி ரெண்டு பீஸாக வச்சுருக்கேன். ஏன்னா பீட்ரூட் பெருசாக இருக்கும். இந்த பிளெண்டரில் போட்டு தான் நான் இதை உங்களுக்கு கிரேட் பண்ணி காட்ட போகிறேன். இது லெஸ் தேன் அ மினிட்டில் நாம் கிரேட் பண்ணிடலாம். கையால் கிரேட் பண்ணால் நமக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்து பண்ணணும். பட் இது லெஸ் தேன் அ மினிட்டில் நாம் எவ்வளோ ஈஸியாக கிரேட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ரௌன் பிளெண்டர் தான். ஸோ இப்போ நான் போடுறேன். இது உள்ளே போட்டுற வேண்டியதான். அண்ட் இதான் அந்த இதை புஷ் பண்ணுறது. அவ்வளோதான், நம்ம பீட்ரூட் கீழே கிரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் எவ்வளோ குயிக்காக பண்ணுறேன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் மொத்த பீட்ரூட்டையும் லெஸ் தேன் அ மினிட்டில் பிளெண்ட் பண்ணிவிட்டேன். சூப்பர் ஈஸி. ஸோ இப்போ உங்களுக்கு நான் இதை திறந்து காட்டுறேன், இது எப்படி இருக்குன்னு. இதுதான் அந்த பிளெண்டர். சில பீசஸ் பிளெண்ட் ஆகாமல் இருக்கும். அதையும் நான் எப்படி குயிக்காக பிளெண்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம பீட்ரூட் சூப்பராக பிளெண்ட் ஆயிடுச்சு. நூடுல்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை உங்களுக்கு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் தான் குக் பண்ண போகிறேன். இப்போ எடுத்து போடுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எக்ஸாக்டாக ஒரு நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது. இதில் பீட்ரூட் மட்டும் இல்லை, நம்ம இன்னும் கேரட் கிரேட் பண்ணலாம். இது கூட இன்னும் நிறைய பிளேட்ஸ் இருக்குது. நான் இப்போ அந்த ஒரு பிளேடு தான் உங்களுக்கு டெமோ காட்டியிருக்கேன். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பீட்ரூட்டை நாம் கையில் கிரேட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும், நம்ம எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும்னு. பட் இது நம்ம கிச்சன் ஒர்க்கை ரொம்பவே ரொம்ப 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 ஈஸியாக்கிடுது. ஸோ நான் இன்றைக்கி ஒரு 4 to 5 குட்டி குட்டி பீட்ரூட்ஸாக இருந்துச்சு. அவ்வளோத்தையுமே கிரேட் பண்ணியிருக்கேன். ஸ்கின் எடுத்தது மட்டும்தான் கொஞ்சம் வேலையாக இருந்தது. மற்றபடி எல்லாமே இந்த பிளெண்டர் குயிக்காக நமக்கு பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நாம் மிச்சம் சில பீசஸ், அடிப்படாத பீசஸ் இருக்குது. அதை எப்படி பிளெண்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். அதையும் நம்ம கையால் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். அதையுமே நாம் குயிக்காக பிளெண்ட் பண்ணிடலாம். இது ஒரு பெரிய பிளெண்டர். இதில் ஆனியன் கிரேட் பண்ணலாம், டொமேட்டோ கிரேட் பண்ணலாம், ஈவன் சப்பாத்தி மாவு கூட பிசையலாம். இது கூட ஒரு சின்ன பிளெண்டரும் ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொஞ்சமாக ஒரு வெங்காயம் மட்டும் பிளெண்ட் பண்ணணுன்னா அதை எடுத்துக்கலாம். 4-5 வெங்காயம் கட் பண்ணணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பீட்ரூட் வித்தின் செகண்ட்ஸ் நான் கிரேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்குன்னு. இப்போது மிச்சத்தையும் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இல்லை, இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிடுறேன். இந்த மெஸ்ஸியானது லைட்டாக சிந்தினதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ திரும்பவும் காட்டுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறேன்னு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் இந்த பிளேட் யூஸ் பண்ணுறேன். இதுதான் நம்ம ஆனியன் சாப்பிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம், ஆனியனை பொடிசாக கட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அதே அட்டாச்மெண்ட்டை அப்படியே நம்ம மாட்டிட வேண்டியதுதான், எந்த மாற்றமும் இல்லை. ஃபிட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம இதெல்லாம் புஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம மிச்சம் இருக்கிறது கிரேட் ஆகாமல் இருந்த பீசஸ். இதுதான், இதை நான் இப்போ எப்படி கிரேட் பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது கூட நாம் இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ நாம் இதை போட்டுடலாம். இப்போ நான் உள்ளே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிரேட் ஆகாததை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் மினிட்ஸில் நாம் கட் ஆகாமல் கிரேட் ஆகாமல் இருந்த சின்ன சின்ன பீசஸையும் நாம் உள்ளே போட்டு இப்போது நான் கட் பண்ணிட்டேன். பட் அதுக்கு வேறு பிளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ காட்டுறேன். அவ்வளோதான், ஃபைனாக நமக்கு வெட்டி கொடுத்துருச்சு. இப்போது இந்த எடுத்தே உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிளேட் ரொம்ப ஷார்ப்பு, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நாம் இதை ஹேண்டில் பண்ணணும். அண்ட் ஐ ஷோ யூ. இதான் நான் கட் பண்ணது. இது மாதிரி ஃபைனாக கட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கிச்சன் டூல், இந்த கிச்சன் இது டிவைஸ் அல்லது கிச்சன் மெஷின் சொல்லிக்கலாம், இது நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இது மாதிரி ஒரு மெஷின் நீங்களும் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபைன். அல்லது இல்லைன்னா இது மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. உங்களோட கிச்சன் ஒர்க் ரொம்பவே ஈஸியாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் வேறு ஏதாவது இன்னொரு பிளேடில் வேறு ஒரு விதமான டெமோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மற்றதெல்லாம் இது எப்படி கிரியேட் பண்ணுது, நம்ம எப்படி சமைக்கிறோன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you.